against corruption and he is against commission. இந்த கமிஷனையும் கரப்ஷனையும் வந்து தமிழ்நாட்டுல இருந்து எராடிகேட் பண்ணிடுவாரு அப்படின்றதுல வந்து தன்னுடைய உரையில அவர் சொன்ன நிறைய விஷயங்களை நந்தகுமாரன் கூட குறிப்பிட்டார். அது ஒரு நெகிழ்ச்சியான உரை, அது மக்களை எளிதில் சென்று அடையக்கூடிய ஒன்று அப்படிங்கிறது. அதுல நிறைய செய்திகளும் கூட இருக்கிறது. ஒரு தூக்க முடியாத சுமைய தூக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. இனிமேல் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்கு அப்படின்னு. அது அரசை அடுத்து வழிநடத்தி செல்வதற்கான ஒரு முன்குறியிட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னு அந்த உரையை பார்க்கலாம். இல்ல கண்டிப்பாக இப்ப வந்து பாத்தீங்கன்னா 2021 வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது டிஎம்கே கவர்மெண்ட் அப்போ வந்து பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை கொடுத்தாரு. 2 லட்சம் இவ்வளவு கோடி வந்து கடன் இருக்குது, 4 லட்சம் கோடி வந்து கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு தான் வந்து ஃபார்ம் பண்ணாரு. அதே கவர்மெண்ட் இன்னைக்கு 10 லட்சம் கோடி வந்துருச்சு அப்படி கடன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம். சோ மக்களுக்கு வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கணுங்கிறதுக்காக இந்த வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது வந்து ஒரு நல்ல ஒரு பார்வை. ஏன்னா நாங்க எவ்வளவு இந்த கடன்ல இருந்து எப்படி நாங்க மீண்டு வந்தோம், எப்படி கொண்டு வந்தோம் அப்படிங்கறதுல நான் வந்து சொல்லுவேன். நான் எனக்கு உங்க சேனல் வழியா ஒரு சஜஷனையும் கொடுக்குறேன்.